அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், கொத்தனூரிலிருந்து. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சூரிய திசை நடந்தால் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், சந்திர திசை நடந்தால் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், புதன் திசை செவ்வாய் திசை நடந்தால் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், புதன் திசை நடந்தால் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், குரு திசை நடந்தால், சுக்கிர திசை நடந்தால், சனி திசை நடந்தால், ராகு திசை நடந்தால், கேது திசை நடந்தால் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். அந்த கிரகங்கள் தசாபுத்திகளில் நன்மையும் செய்வதுண்டு, தீமையும் செய்வதுண்டு. அப்படி நன்மை விளைந்தாலும் அந்த நன்மையை பெறுவதற்கும், அந்த தசாபுத்தி காலங்கத்தில் தீமைகள் நடந்தால் அந்த தீமைகள் நம்மை விட்டு விலகுவதற்கும் எந்தெந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது பற்றிய பதிவீடு இன்றைக்கு செய்யப்படுகிறது. ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ சூரிய திசை நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த சூரியன் நல்நிலை பெற்று லக்கணத்துக்கு கேந்திர திரிகோணம் ஏறி அவர் நின்ற நட்சத்திர நாதனும் நல்நிலை பெற்று, சூரியனும் நல்நிலை பெற்று, சுபக்கிரக பார்வை பெற்று அந்த தசாபுத்தி நடக்குமேயானால் அந்த தசாபுத்தி காலத்தில் சூரியனுடைய காரகத்துவம், அரசு சார்ந்த விஷயம், தந்தை சுகநலன், இப்படி பல்வேறு விஷயங்களில் அந்த தசாபுத்தி காலங்களில் சூரியன் நல்நிலை பெற்றிருந்தால் நல்லதை கொடுத்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார் என்பதும், அதே சூரியன் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் நீசம் வகை பெற்று, சூரியன் என்ற வீட்டோனும் நீசம் வகை பெற்று லக்கணத்துக்கோ லக்கணாதிபதிக்கோ 6, 8, 12 மறைந்து விட்டால் அந்த தசாபுத்தி காலங்களில் சூரிய பகவான் அதன் காரகத்துவத்தையும் அந்த வீட்டின் காரகத்துவத்தையும் எடுத்து விடுவார், தீய பலன்களை கொடுப்பார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சூரிய பகவானின் அதிதேவதையான பரமேஸ்வரன், ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சிவபெருமானை வணங்கி வர வேண்டும். அப்படி வணங்கி வந்தால் அந்த திசாபுத்தி காலங்களில் நல்ல திசையாக இருந்தாலும் கெட்ட திசையாக இருந்தாலும், நல்ல திசையாக இருந்தால் சுப பலனையும், கெட்ட திசையாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த கெடுபலன்களையும் சிவபெருமானை வழிபட்டு வருகின்ற பொழுது அந்த கெட்டதெல்லாம் குறைந்து ஓரளவுக்கு நல்ல பலன் நடக்கும் என்பது. அதனால்தான் அந்த அதிதேவதை வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து சந்திர திசை, சந்திர புத்தி நடக்கின்ற பொழுது ஜாதகத்தில் சந்திரன் நல்நிலை பெற்று கேந்திர திரிகோணம் ஏறி ஆட்சி உச்சம் பெற்று சுபக்கிரக பார்வை பெற்று அவர் நின்ற நட்சத்திர அதிபதியும் நல்நிலை பெற்று அந்த தசாபுத்தி நடக்கின்ற பொழுது ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ யோகமான பலனை தரும். அதே சந்திரன் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்து நீசம் வகை பெற்று நின்ற நட்சத்திராதிபதியும் கெடுநிலை பெற்று அந்த தசாபுத்தி வறுமையானால் அந்த தசாபுத்தி காலங்களில் சந்திரனுடைய காரகத்துவமும் அவன் நின்ற வீட்டோடைய காரகத்துவத்தையும் கெடுக்கின்ற நிலை வந்துவிடும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சந்திரன் நல்நிலை பெற்றிருந்தால் நன்மை அடையவும், அதே சந்திரன் தீய நிலை பெற்றிருந்து அந்த தீய நிலையிலிருந்து நாம் தப்பிப்பதற்கும் சந்திரனின் அதிதேவதையான பரமேஸ்வரி, ஈஸ்வரி என்றெல்லாம் சொல்லக்கூடிய பார்வதி தேவியை திங்கட்கிழமை நாளில் பௌர்ணமி திங்களன்று, வளர்பிறை திங்களன்று வணங்கி வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறையும். அடுத்து செவ்வாய் திசை நடக்கின்ற பொழுது, செவ்வாய் புத்தி நடக்கின்ற பொழுது செவ்வாய் இலக்கணத்துக்கு கேந்திரம் திரிகோணம் ஏறி ஆட்சி உச்சம் பெற்று அவர் நின்ற நட்சத்திரநாதனம் நல்நிலை பெற்று சுபக்கிரக பார்வை பெற்றிருந்தால் அந்த தசாபுத்தி காலங்களில் செவ்வாய் யோகமான பலனை கொடுப்பார். அதே செவ்வாய் இலக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்து நீசம் வகை பெற்று பாவர் சேர்க்கை பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதியும்
தீய நிலை அடைந்திருந்தால் அந்த தசாபுத்தி காலத்தில் செவ்வாய் கெட்ட பலனை கொடுப்பார். ஆக அந்த கெட்ட பலனிலிருந்து நாம் தப்பிப்பதற்கும் நல்ல பலனை பெறுவதற்கும் செவ்வாய் பகவானின் அதிபதியான முருகர், வடிவேலன், சண்முகன், சரவணன் எல்லாம் சொல்லக்கூடிய சுப்பிரமணிய கடவுளை நாம் வணங்கி வர வேண்டும். புதன் திசை புதன் புத்தி நடக்கின்ற பொழுது புதன் லக்கணத்துக்கு கேந்திரம் திரிகோணம் ஏறி ஆட்சி உச்சம் பெற்று சுபக்கிரக பார்வை பெற்று சுபத்தன்மை பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் நல்நிலை பெற்று சிறப்புடன் இருந்தேயானால் அந்த தசாபத்தி காலத்தில் புதன் பகவான் நல்ல கல்வி, அறிவு, யோகம், செல்வம், சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். அதே புதன் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்து நீசம் வகை பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் நீசம் வகை பெற்று லக்கணத்துக்கோ லக்கணாதிபதிக்கோ பாதகஸ்தானத்தில் இருந்து விட்டால் அந்த தசாபுத்தி காலங்களில் புதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் குறைந்து கெடுபலன் நடக்கும். அந்த கெடுபலனிலிருந்து விடுபடுவதற்கு புதனின் அதிதேவதையான மாயவன், மதுசூதனன், பெருமாள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானை சனிக்கிழமை நாளில் புதன்கிழமை நாளில் நாம் வணங்கி வர வேண்டும். அவ்வாறு வணங்கி வருகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அந்த கெடுபலன்கள் குறையும். குரு தசை நடக்கின்ற பொழுது, குரு புத்தி நடக்கின்ற பொழுது குரு ஆட்சி உச்சம் பெற்று சுபத்தன்மையில் இருந்து கேந்திரம் திரிகோணம் ஏறி அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் நல்நிலை பெற்றுவிட்டால் அந்த குரு தசை காலத்தில், குரு புத்தி காலத்தில் மிகப்பெரிய யோக பலனை குரு பகவான் தந்து விடுவார். அதே குரு பகவான் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்து பகை நீசம் பெற்று தீயோர் சேர்க்கை பெற்று குரு சுபத்தன்மையை இழந்து விட்டார். அந்த தசாபத்தி காலங்கத்தில் குருவால் கிடைக்கக்கூடிய யோக பலன் குறையும். அவரால் கிடைக்கக்கூடிய காரகத்துவம், அவர் நின்ற வீட்டுடைய காரகத்துவம் இவைகளை எல்லாம் குறைக்கும். குருவின் கெடுபலனிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமேயானால் அந்த வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை குரு கோரையில் வணங்கி வரலாம். தட்சிணாமூர்த்தி பகவானை வணங்கி வரலாம். அப்படி வருகின்ற பொழுது தீய பலன்கள் குறைந்து நற்பலன் ஏற்பட வாய்ப்புண்டு. அதேபோல் சுக்கிர திசை நடக்கின்ற பொழுது, சுக்கிர புத்தி நடக்கின்ற பொழுது சுக்கிரன் கேந்திரம் திரிகோணம் ஏறி நட்பு ஆட்சி உச்சம் பெற்று சுபத்தன்மை பெற்று சுக்கிரன் என்ற நட்சத்திராதிபதியும் நல்நிலை பெற்று யோக நிலையில் இருந்துவிட்டால் அந்த தசாபத்தி காலத்தில் சுக்கிர பகவான் வாகனம், வண்டி வாகனம், மாடி வீடு, சகல ஐஸ்வர்யம், செல்வம் இப்படி எல்லாம் கொடுப்பார். அதே சுக்கிர பகவான் 6, 8, 12 மறைந்து நீசம் வகை பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் கெடுநிலை பெற்று பாவர் சேர்க்கை பெற்றிருந்தால் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் குறையும். சுக்கிரனின் காரகத்துவம் எல்லாம் பாதிக்கப்படும். திருமண வாழ்க்கை, மற்ற விஷயங்கள் எல்லாம் தடைப்படும். சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் கெட்டுவிடும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சுக்கிரனின் அதிதேவதையான மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய யோகலட்சுமி, அஷ்டலட்சுமி என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்ரீ லட்சுமி தேவியை வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிர கோரையில் வணங்கி வர அந்த கெடுபலன் குறைத்து சுபபலன் ஏற்படும். சகோதர சகோதரிகளே, இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் காணலாம். உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ அந்த தசாபுத்தி காலங்களில் ஏதேனும் பிரச்சனையில் இருக்குமாயின் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பித்து அதற்குரிய பலன்களை நீங்கள் அறியலாம். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருந்தாலும் சரி, பல்வேறு நகரங்களில் இருந்தாலும் சரி, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தால் அதற்குரிய நேரம் ஒதுக்கி குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு அதன் பலனை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் அவசியம் பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி சொல்லுங்கள்.